இப்போ நம்ம பார்க்க போகிறது தம்பூர் ஸ்டிச்சு. அதுக்கு வந்து இந்த டைமண்ட் மாதிரி இப்படி ஷேப் போட்டிருக்கேன்னா, இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதை பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தம்பூர் ஸ்டிச் வந்து லீஃபு அப்புறம் பூ இந்த மாதிரி இதுக்கு வந்து போடுறது. நம்ம லாங் அண்ட் ஷார்ட் போட்ட அதே ஸ்டிச் தான், செயின் ஸ்டிச் தான். அது எப்படின்னா குட்டி குட்டியாக போடணும். தம்பூர் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச்சை ரொம்ப குட்டியாக போடணும். எவ்வளோ குட்டியாக போட்டு வரேன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ நெருக்கமாக செயின் ஸ்டிச் தான். அதை வந்து சின்ன சின்னதாக போடணும். லாங் அண்ட் ஷார்ட் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதுலேயே தான் அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போடணும். இது நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீடில் ப்ராக்டிஸும் வரும். ஒரு ஸ்டிச்சை நீங்கள் எப்போ வேணாலும் எவ்வளோ சிம்பிளாகனாலும் போட முடியும். ரொம்ப ஈஸியாகவும் போட முடியும். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக நான் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்படி சைடில் இப்படி சின்னதாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணணும். எவ்வளோ குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் பாருங்கள். தம்பூர் வந்து பூ, லீஃபு, மாங்காய் டிசைன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தம்பூர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதுக்கு வந்து ஷேப்பும் ப்ராஜெக்டும் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். பாருங்க, நான் நீடில் விடுறதும் தெரியாது, திருப்புறதும் தெரியாது. தம்பூர் வந்து அதுதான் நம்ம ஆரியோட இதில் ரொம்ப மெயினானது இதுதான். எவ்வளோ குட்டி குட்டியாக போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ இது வந்து இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் கேப் தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த மொபைல் இதில் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதே தெரியாது. இது வந்து இந்த ஆஃப் நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இது வந்து கேப்பே தெரியாமல் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடணும். நம்ம எந்த ஒரு டிசைனோ எது போட்டாலும் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கொடுத்து அதை முடிக்கணும். நீங்கள் பீட்ஸ் வச்சாலும் சரி, ஸ்டோன் வச்சாலும் சரி, எதுனாலும் சரி செயின் ஸ்டிச் போட்டு தான் அதை வந்து நம்ம முடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து போட்டுட்டு இப்போ அவுட்லைன் கொடுத்துட்றேன்.
இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம எது பண்ணாலும் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். தம்பூர் வந்து ரொம்ப மெயினான ஸ்டிச்சு. தம்பூர், வாட்டர் ஃபில்லிங்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு ஷேப் வந்து நம்ம 2 போட போகிறோம். தம்பூரோட இது இந்த மாதிரி பூவோட இதழ் வருது இல்லைங்களா, லீஃப் வருது இல்லையா, அதை இப்படி ஆஃபாக எடுத்து இப்போ நான் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த இந்த டைமண்ட் மாதிரி போட்டதனோட இதை அதே மாதிரி எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் 2வது ஷேப் வந்து இந்த மாதிரி போட்டு இந்த 2 ஷேப்புக்கும் தம்பூர் ஸ்டிச்சு போட்டு பழகுங்க.